You cannot seek acceptance in the same world that God was rejected அப்படின்னு சொல்லிட்டு acceptance தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்கோன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதே உலகம் தான் ஜீசஸ் வந்து சிலுவை அடித்து கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு கோட்டை படித்தாலே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐடென்டிட்டி இன் ஜீசஸ். நம்ம ஜீசஸ்குள்ளே யார், ஹூ ஆர் வி இன் கிரைஸ்ட் அப்படின்னா அந்த ஒரு தாட் தான் வந்துச்சு எனக்கு. அந்த டைட்டில் வந்தானே நான் போய் தேட ஆரம்பித்தேன். யார் நம்ம ஜீசஸ்குள்ளே யார், ஜீசஸ் என்னென்ன சொல்லியிருக்காரு. இவன் தான் நம்மளுக்கு தெரியும். ஜீசஸ் வந்து நம்ம பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு, ரைச்சஸ்னஸ்ன்னு சொல்லியிருக்காரு, எல்லாமே சொல்லியிருக்காரு, நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள முடியல? வாட் இஸ் பிளாக்கிங் அஸ் ஃப்ரம் அக்செப்டிங் தட்? ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு எனக்கு ஒரு தாட். ஏன்னா பாருங்க, உலகத்தில் இருக்கிறவங்க இப்போ ஒரு ஆள் நீங்கள் அன்பு நிறைய வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் நமக்கு அவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும். லைக் நெக்ஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாச்சும் ஹர்ட்ஃபுல்லாக சொல்லிட்டா அவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அந்தமாரி ஒரு சக மத்தியில் ஹியூமன்ஸ் இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டது நம்மளுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குன்னா, வாய் நம்ம படித்த கிரியேட்டர் சொல்கிறப்ப அது இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட். ஸோ ஏன் அப்படி இல்லைன்னா, நம்ம வச்சிருக்கிற அன்பு. ஒரு ஆள் நான் அன்பு வச்சா அவங்க என்ன சொன்னாலும் அது நம்மளுக்கு அவங்க அன்பு வச்சிருந்தா எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்கும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஸோ அது இல்லாதப்ப திங்ஸ் கெட் ஹர்ட், வலிக்குது. அப்போ ஜீசஸ், நான் என்ன யோசிச்சேன்னா, மெயின் ப்ராப்ளம் தான் என்னன்னா, நம்ம அன்பை வந்து உலகத்தில் வைக்கணும் ஒழிய ஜீசஸ் மேலே வைக்கிறது. எனக்கு அதுதான் பட்டுச்சு. ஓகேவா? சரி, எல்லாம் அமைதியாக இருக்குங்க, எனக்கு மாதிரி இருக்கு. ஸோ என்ன யோசனை ஏன் அப்படின்னு, ஏன்னா நான் பைபிளில் படிக்கிறேன். பைபிள் நிறைய என்கரேஜிங்கான வேர்ட் சொல்லியிருக்காரு. லைக் யூ ஆர் மை சன், ஒரு கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் காலிங் அஸ் அஸ் சன்ஸ். எவ்வளோ பெரிய வாக்கியம் சொல்கிறப்ப அது யோசிக்கிறப்ப, மீ சின்ன லைக் மீ, ஒரு பாவி என்ன மாரி ஆள் வந்து காட் வந்து சன்னு கூப்பிடுறாங்கன்னா அதை ஏன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேற ஆள் நம்ம சொந்த அண்ணன் தங்கச்சி ஏதாச்சும் சொல்லிட்டா, நான் பார்த்தியா, அப்படி பார்த்தியா, இப்படி பார்த்தியா, நம்ம சண்டை போடுவோம். ஏன் தெரியுமா? கண்ணால் பார்க்கறத வந்து நம்ம நம்புவோம். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, நம்ம கண்ணால் பார்க்க முடியாததை நம்புவோம். அதுக்கு பேர் தான் ஃபேத். அப்போ காடை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஃபேத்ஃபுல்லாக இருக்கும். காட் நம்ம என்னவா இருக்குமோ, நம்ம எப்படி இருக்குமோ அது முக்கியம். ஃபேத்ஃபுல்லாக இருக்கும். ஃபேத்ஃபுல்லாக இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம காட் பக்கத்தில் இருக்கிறத ரியலைஸ் பண்ணுறோம். அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் காட் என்னென்ன சொன்னாரோ, என்னென்ன கொடுத்தாரோ நமக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நமக்குள்ள வந்து, அப்போ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு we can change like God. ஸோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும், இந்த உலகத்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாருமே சொல்லுங்கள். லெட்ஸ் ரைட் இட் டவுன். என்னென்ன ப்ராப்ளம்? எனிதிங். போவர்ட்டியாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், எனிதிங், ஹார்ட் பிரேக்ஸாக இருக்கலாம், எல்லாருமே சொல்லுங்கள். என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் என்னத்தை கடந்து போகிறீங்க. லெட்ஸ் டாக் அபவுட் இட். ஸோ அதை இந்த ஒரு ஹூ ஆர் வி இன் கிரைஸ்ட், எனக்கு பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கும் காஸ் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை ஜீசஸ் மேலே வைக்கல, காட் மேலே வைக்கல. அதுதான் மெயின் ரீசன். ஸோ நீங்கள் எல்லாரும் பேசுங்க. ஒரு ஆள் வந்து எழுதுவாங்க, நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் இட். எப்படி வந்து சரிப்படுத்தலாம், ஹவு டு ஃபிக்ஸ் திஸ். ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ரே பண்ணுறோம், இந்த வருஷத்தை ஃபுல்லாக முழுக்க ப்ரே பண்ணுறோம், ப்ராஃபஸி பண்ணுறோம், நம்ம என்னமோ பண்ணுறோம், ஆனால் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. நான் பார்த்தா இருக்கும், ஏன் கடவுளுடைய மாற்றமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணினாலும், எப்படி விழுந்து ப்ரே பண்ணாலும், எப்படி விழுந்து பைபிள் படித்தாலும் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. எல்லாருமே பாவியாக, இது எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், மோசஸ் வந்து அவனால் செய்ய முடியாதுன்னு நினைச்சான். அந்த கோல் எடுத்து கடலே முடியாது, எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அப்படி இருக்குது, திக்குவாய்
என்னால் ஒழுங்காக பேச முடியாது, என்னாலே ஒழுங்காக பேச முடியாது. நான் எங்கே இருக்கிறேன்? எனக்கு பைக் பிடிச்சா பயம், ஸ்டேஜ் மேலே இருந்தால் பயம், எப்போதுமே இன்ன வரைக்கும் இருக்கு. ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் வந்து காட்டுக்கிட்டே நம்ம இருக்கிறோம். ஸோ மோசஸால செய்ய முடியாது. அவர் என்ன தெரியுமா இது பண்ணாங்க? எப்படி செஞ்சாரு? காட் மேலே ஃபேத் வச்சார். காட் எப்போதும் கூட இருக்காது நம்பினார். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கூப்பிட்டு போயிட்டு ஆனால் அவர் கூப்பிட்டு போனார். ஸோ நம்ம மாறணும்னா இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட் டு பி ட்ரூ கிறிஸ்டியன்ஸ், இதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து 100% வந்து we can be like Jesus. அக்செப்ட் நம்மளே நம்ம அக்செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். செல்ஃப் லவ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் வேர்ல்ட். அப்போ தான் செல்ஃப் லவ் இருக்கிறப்ப மட்டும்தான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் லவ் பண்ண. ஸோ என்ன ப்ராப்ளம் யாராச்சும் சொல்ல முடியுமா? வாலண்டியரா என்ன ப்ராப்ளம் இருக்கு அதாவது இந்த ஜெனரேஷன்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு உலகத்துல சொல்லுங்க. அண்ணா சொன்னது சிக்னஸ், சோர்வுகள், நம்ம பாவர்ட்டி பேசலாம் சொன்னது, டிப்ரெஷன் இருக்கும், ஃபைனான்ஸ், பாவர்ட்டி, மேரேஜ். அது நான் சொல்றே கிடையாது. நீயா தெரியுது God மேரேஜ் ப்ராப்ளம் சொல்லிக்கிறாரு. ஏன்னா நம்மளே தெரியுது. டிப்ரெஷன் வேற இந்த ஜெனரேஷன்ல என்னவா இருக்கும்? நாம் ஒரு இதை எதிர்பார்க்கிறோம். ஆன்சர் இந்த ஜெனரேஷன்ல திஸ் இஸ் a very big problem. இப்போ ஓடிட்டு இருக்கு. என்னது வேற நான் ஒரு ஆன்சர் ட்ரைங் டு கெட் சரியான அன்பு கிடைக்குது. லேக் ஆஃப் லவ். வேற சொல்லுங்க பாப்போம். கேள்வி அப்பதான் அந்த ரிசர்வ் கூட இருக்காங்க. வீட்டில் கட்டுறாங்க எதனால கட்டுறாங்க? எல்லாமே கட்டுறாங்க. அது மற்றவங்க பேசுற வார்த்தை அவரு எங்க தெரியுமா இருக்கு? அவரு அவங்க பேச மாட்டாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல, அங்கதான் நம்ம கொடுக்குறோம் அவரு. ஏன்னா மித்தாலி எவனாச்சும் போய் ரோட்ல இருக்கு, நம்ம ஏதாச்சும் பேசினா லூசாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. இன்னும் நம்ம அனுபவிச்சிருக்கோம்னா அப்படி பேசினா அது வரைக்கும். அதுதான் நம்ம கொடுக்குற பவர் வந்து அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் அந்த பவர். அவங்க பேசுறதுனால ஹேர்ட் ஆகுது. ஓகே வேற anything else? மேக்ஸ் தான் ரொம்ப சொல்றான். ரொம்ப பாதிக்கு மேக்ஸ் ரொம்ப பாதிக்கு. ஓகே வேற ஏதாச்சும்? இந்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப எப்படி
பாம்பையா உங்களையா அதை விட்டு மிருகமா மனுஷனா. இப்போலாம் வந்து நான் வந்து ஐ ஐடென்டிஃபை as a wolf அப்படின்னா நரி மாரி செய்வாங்க, பூனை மாரி செய்கிறாங்க, நாய் மாரி செய்கிறாங்க. they let people treat them like dog. அப்போ இதெல்லாம் அப்படி தெரியுமா இருக்கு. அந்த காலத்தில் பேசுவாங்க இவன் இந்த மாதிரிலாம் இப்போ அவரோட வந்து ஏசு வர்றப்ப இந்த மாதிரிலாம் இப்போ இந்த மாதிரிலாம் இப்போ வித்தியாசமாக இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்குது. இது வந்து யூஎஸில் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லீடிங் ப்ராப்ளம்ஸ். ட்ரம்ப் வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணுறேன்னு சொன்னார். பாப்பா எப்படி சால்வ் பண்ணுறாரு. ஸோ இப்போ உள்ள வெரி 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 ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பிரச்சனை. சொன்னாலும் புரியாது, சொன்னாலும் தெரியாது. அவங்க சரி தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இல்லை. அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ தப்பு பண்ணுறவங்க நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும் அவன் தப்பு பண்ணுறான்னு. அதை சரிப்படுத்தலாம் நம்ம பேசி. ஆனால் இவங்களெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. காட் கிட்ட மட்டும்தான் பேச முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டாரி சொல்கிறேன். என் ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டு அவன் வந்து எனக்கு எப்போதுமே வந்து என் லைஃப் எக்ஸாம்பிள் அதனால ஏசுறாங்க. ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ ஃப்ரெண்டு தான் அவன் வந்து நாங்கள் யூத்ஸ் மட்டும் பேசுகிறப்ப வந்து நான் பேசுகிறேன். அதாவது இந்த எல்ஜிபிடி பற்றி டிபேட் பண்ணுறப்ப நான் பேசுகிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் வந்து கொஞ்சம் சாஃப்டான ஒரு மீன்லாம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருப்பான். நானே அவனை அழைச்சிருப்பேன். ஏன்னா இட்ஸ் நார்மல் திங். அதாவது காய்ஸ் இது பண்ணால் எல்லாத்தையும் அழைப்போம், பேசி அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நார்மல் திங். ஆனால் ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, ஏன் அப்படி செஞ்சுன்னு எனக்கு தெரியவே தெரியல. நான் அப்படி செய்கிற ஆளும் இல்லை, அந்த மாதிரி செய்கிற ஆளும் இல்லை. என்ன நான் போய் பேசினேன், நீ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வாயில் வந்த ஒன்றாவது வார்த்தை நினைக்குமா, கடவுள் என்ன தப்பாக படிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொன்னேன். அப்படி தான் சொன்னேன். ஒன்றாவது வார்த்தை தான், ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி பண்ணுற, எல்லாரும் வித்தியாசமாக பண்ணுறீங்க அப்படின்னு. ஒரு வேளை கடவுள் என்ன வந்து தப்பாக படிச்சிருப்பாரோ அப்படின்னு. அப்போ எனக்கு அதை கேட்டனே, கடவுள் எப்படி அவங்க தப்பாக படிக்கிறது? கடவுள் எப்போதுமே சரியாக தான் படிப்பாரு. God doesn't do mistakes அப்படின்னு சொன்னேன். நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது என்ன இம்பேக்ட் பண்ணிச்சுன்னு தெரியல. நான் சும்மா பேசிட்டு போயிட்டேன். அப்போ கொஞ்ச நாள் போனானே எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு அவன் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே இந்த ஃபர்ஸ்ட் மரி பாசன்ட்டு அவன் மரி. அப்போ அந்த இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு யோசிக்கிறப்ப ஜஸ்ட் ஒரு வேர்ட் வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்காங்க. அவனுக்கு இத்தனை வருஷமா வாழ்க்கையில் இருந்த கொஸ்டின்ஸ் என்னன்னா, கடவுள் எனக்கு தப்பாக படிச்சிருப்பாரோ. நான் வந்து சொன்னது ஏன் இப்போ அடிக்கடி மாறுறாங்க எனக்கு பொறுத்த இருக்கும். ஆமாம், கடவுள் தப்பாக தான் படிச்சிருக்காரு, நீ மாறுன்னு சொன்னாங்க தான் மாறுறாங்க. இன்னொன்று யூஎஸில் வந்து இதை இம்ப்ளாய் பண்ணுறாங்க. எப்படின்னா மேபி காட் டூ மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வேணாலும் இப்போ அவங்க அப்பா கிட்ட வீட்டுக்குள்ளே சொன்னால், அப்பா நான் பூனை மாதிரி இருக்குப்பா, பூனை ஒரு வேலை நான் பூனையை தான் ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு சொன்னால், ஓ ஆமாவா சரி அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதை சொல்லி கொடுக்குறோன்னு வந்து ஒரு காட் வந்து. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஒரு வார்த்தை அவனுக்கு, இல்லை நீ இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், நீ தான் மாறணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் மாறிட்டான். ஸோ இந்தமாரி பீப்புள் வந்து இந்தமாரி நம்மளாம் வந்து காட் லைக் பீப்புள்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லுது. அந்தமாரி மாறினா இந்தமாரிலாம் நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to be like Jesus. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளே ஜீசஸை அக்செப்ட் பண்ணணும். பாஸ்டர் ஜெசுரியன் வந்து எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. எப்போ குமாரன் பரிசுத்தாவி பக்கத்தில் நீ நிற்கிறப்ப உன் மனசில் எந்த ஒரு அந்த ஈக்கு இருக்கக்கூடாது சொல்கிறது. அந்த மாதிரி ஐயோ நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு புள்ளி இருந்தால் கூட இன்னும் நம்ம 100% அக்செப்டன்ஸாக இருக்கு. ஸோ அந்த இடத்துல நிற்கிறப்ப you have to be confident. even though we sin you have to be confident. ஏன்னா அப்போ தான் வந்து காட் செஞ்சதுக்கே நம்ம மதிக்கலன்னு அர்த்தம். இப்போ காட் நம்மளை இவ்வளோ சின்லேருந்து நிறைய விஷயங்கள் அடிச்சு சின்லேருந்து காப்பாற்றினால நம்ம ஏற்றுக்கல. அது வந்து எப்படி தெரியும், காட் செஞ்சது வந்து லைக் நோ பாயிண்ட். அவர் செஞ்சது வந்து காரணமே இல்லாத தான் இருக்குது. ஸோ நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இட்ஸ் அ மஸ்ட். இந்த வருஷத்தில் மாறணும்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மாற போறீங்கன்னா தயவுசெய்து இந்த விஷயத்தில் மாறுங்க.
இந்த விஷயத்துல மாறினா நம்ம எல்லாத்தையும் மாறலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்னஸ் வந்து ஐடென்டிட்டி மூலியமா வருதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் பார்க்கணும். இருக்கலாம், முக்கால்வாசி சிக்னஸ் வந்து வர்றது வந்து from our unhealthy habits and also unhealthy eatings. அப்போ ஏன் அப்படி வருது தெரியுமா? ஏன் நம்மளுக்கு அப்படி வருது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட் கூட நம்ம ஒன்றா இருக்காருனால சில பேர்த்துக்கு we have different coping mechanism. எப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆள் ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து நிறைய தண்ணி அடிப்பாங்க, சில பேர் வந்து நிறைய ஸ்மோக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து போனோகிராஃபி வந்து அடிக்டட் ஆகிடுவாங்க. ஸோ நிறைய கோப்பிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நம்ம பாருங்க, போன வாரத்தில் ஒரு ஒரு இது வீடியோ பார்த்தேன். அவர் வந்து ஷார்ட்ஸ் 38 வருஷமா ஷார்ட்ஸ் அடிக்காம கை நடிக்கும். நான் சொல்கிறேன், எனக்கு நிறுத்தணும்னு ஆசை தான், நான் நிறுத்த முடியல. ஸோ அப்படியே அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், வாழ்க்கை பூரா அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்போ போனால் அவருக்கு ஒரு மாதிரி போனதோ அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அவங்களால நிப்பாட்ட முடியல, அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, நான் நிப்பாட்டவே முடியல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, காட் வந்து கண்டிப்பாக காட். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சிக்னஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட ஒரிஸ் எல்லாத்தையும் வந்து காட் மேலே வச்சா லைஃப்ல உள்ள இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் காட் மேலே வச்சா உங்களுக்கு வேண்டப்பட்ட லவ் வந்து காட் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு வராது. நம்ம எவ்வளோ தான் சிக்னஸ்க்கு ப்ரே பண்ணலாம், ஆனால் சிக்னஸ்க்கு ப்ரே பண்ணிட்டு வீட்டில் போயிட்டு ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, ஐயோ என்னை யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்களா, அதுவே ஒரு பெரிய சிக்னஸ் தான். எப்போதுமே நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கோங்க. தேர்ஸ் a way to devil come into your talk. அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயத்தை அக்செப்ட் பண்ணாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஒப்பீனியன். இந்த மாதிரி விஷயம் இது எல்லாத்தையும் ப்ரே பண்ணாலும் காணாது முடியும். We have to accept ourselves in Christ. அப்போ தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காண முடியும். நீங்கள் நினைக்கிறீங்களா இதோட முழுக்க காரணம் வந்து அடிக்ஷன்னு, இது முழுக்க காரணம் வந்து ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். கிரைஸ்ட் யாருன்னு தெரியல, அவர் என்ன பண்ணான்னு தெரியல, அதனால இதுக்கு முழுக்க காரணம். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மேஜர் ஏரிங் sin in this world, இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனில். அதனால் இது முழுக்க காரணம் வந்து நம்மளோட ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட் வந்து ப்ரோக்கனாக இருக்குது. நம்ம அப்போ க்ரோனிக் முடியும், நம்ம கண்ணாடி இருக்குல்ல, அது ப்ரோக்கனாக இருக்கிறனால தான் இதுக்கு முழுக்க காரணம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில். அப்புறம் நம்மளோட பான் இண்டஸ்ட்ரியும் அந்த ப்ரோக்கன்னஸை வச்சு அவங்க எடுக்கிற கேரக்டர்லாம் அப்படி தான் இருக்கும். அவங்க எடுக்கிற கேரக்டர் பாருங்க, எடுக்கிற கேரக்டர் எல்லாமே நம்ம ப்ரோக்கன்னஸ்லேருந்து தான் இருப்பாங்க, பார்க்க முடியாது. அப்ப இதுக்கு முழுக்க இப்போ வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த மென்ஸ் இன் சர்ச் ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் திஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு அக்செப்ட் கிரைஸ்ட். என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம்? காட் வில் ஹெல்ப் யூ. அக்செப்ட், நீங்கள் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டா நம்ம பார்க்க மாட்டோம், அந்த தாட்டே வராது. நம்ம காட் கூட இருப்போம், எல்லாமே காட் தான், நம்மளுக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு யோசிச்சோன்னா இந்த தாட் வரவே வராது. நான் என்னால் 100% சொல்கிறேன். அது இதுதான் அக்செப்ட் கிரைஸ்ட் இன் அவர் லைஃப். இந்தமாரி விஷயம் எல்லாமே மாறும். இது வந்து ட்ரக்ஸை விட வந்து ஒரு மோசமான அடிக்ஷன். அப்போ கிரைஸ்டால் மட்டும் தான் மாற்ற முடியும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் லேக் ஆஃப் லவ். எப்படி தருவாங்க, எப்படி வருதுன்னு சொல்லலாம். யார் சொன்ன அந்த பாயிண்ட்டை? லேக் ஆஃப் லவ். மேக்ஸ் தான் சொன்னேன். சரி, ஏன் லேக் ஆஃப் லவ் வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால அதனால தான் அது வந்து வச்சுங்களேன். நம்ம வந்து ஒரு விஷயம் எதிர்பார்க்கணும், அது நம்ம அன்பில் எதிர்பார்க்கணும். ஆனால் அது அன்பில் வராதனால நம்ம அதில் ரொம்ப பாதிக்கணும். இன்னொன்று இந்த இப்போ நம்ம சர்ச்சில் சரி, இந்த உலகத்தில் சரி, அன்புக்கு நிறைய பேர் ஏங்கிருக்காங்க. அது ரொம்ப சோஷியல் மீடியா
விஷயம் வர்றது வந்து அந்த அன்புனால தான். அவன் தப்பு பண்ணிட்டான் சொல்லி அவன் தாக்குறாங்க ஒழிய, அவன் தப்பு பண்ணிட்டான் போய் அவன் போய் ஆறுதல் சொல்லி அவனை சேர்த்து. ஏன்னா யாரும் சொல்லி கொடுத்தது. ஆமாம். ஸோ இந்த விஷயத்தை எதிர்த்துருவாங்க, இமோஷனலாக அட்டாக் பண்ணுறாங்க. ஒன்று அந்த பிரச்சனை மாட்டினதுனால இந்த குடும்பத்துலேருந்து அன்பு பிரிஞ்சு. ரெண்டாவது சோஷியல் வேலை கூட கிளி கிளி கிடைக்கிறதுனால அவங்களோட லைஃப் வீணாகும். மூணாவது இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், ஒரு ஐடென்டிட்டி தேடி போகிறோம்ல, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரணும்னா நம்மளை ஒதுக்குறாங்கல்ல, நம்மளை ஒதுக்குறாங்க, பின்னலாம் ஒதுக்குறாங்க, நிறைய விஷயம் நடக்குதுல்ல, அதில் இதில் நம்ம ரொம்ப பாதிக்கிறோம். எஸ், என்ன சொல்கிறாங்க, ஐடென்டிட்டி அதாவது சாரி லேக் ஆஃப் லவ் வந்து எதனால வருதுன்னா மெயின் ரீசன் என்ன இருக்குன்னா சிம்பிளாக சொல்கிறேன், we accept expecting love from this world. அதுதான் மெயின் ரீசன். இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இருக்குமா, உலகத்தில் தேடி போகிறோம். கிரியேட்டர் கொடுக்குறேன்றாரு 100% காட்லி லவ், அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறேன்றாரு வேணாம். ஏன்னா அதை ஃபீல் பண்ண முடியல, ஏன்னா அவரை பார்க்க முடியல, அவரை உணர முடியல, அவரை தொட முடியல. அது நம்மளுக்கு அந்த லவ் வந்து இருக்கும் இல்லாமலாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கிறதுனால தான் we are trying to search for worldly love. அதாவது உணர முடியுது, தொட முடியுது, கண்ணால் பார்க்க முடியுது, நம்ம தேடி போகிறோம். நம்ம தப்பு எப்படி நம்மளை தப்பு சொல்ல முடியாது, ஆனால் நம்ம ஃபேஸ் அதை பில்ட் பண்ணணும். அந்த வாட் கைண்ட் ஆஃப் லவ் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம நம்புறோம். ஸோ லேக் ஆஃப் லவ் மெயின் ரீசன் என்னன்னா we are expecting things from this world. எப்படி சொல்றது, நடக்காத ஒரு விஷயம் 100% வாட் கைண்ட் ஆஃப் லவ் வந்து வேர்ல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு வந்து காட் கிட்ட எக்ஸெப்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு நம்மளோட லவ் வந்து we have to seek love from the creator or God. லவ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் போய் லவ் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது ஓகே. இன்னொரு விஷயம் முதல்ல இதுக்கு சொல்லிட்டு வேர்ட் சொல்லிட்டு betrayal. யார் சொன்னாங்க? மேக்ஸ் எங்கெங்கெல்லாம் அடி வாங்கி அது அனுபவத்தில் ஒரு காட் பேசுகிற betrayal. ஸோ என்ன மேக்ஸ் சொல்றீங்க, betrayal பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் பண்ணுறாங்க? சரியான வார்த்தை. அவங்க ஏமாந்தனால நம்ம ஏமாத்த வேற ஏமாத்தணும்னு அவங்க தெரியாம தான் பண்றாங்க. சில பேர் தெரிஞ்சு பண்ணுவாங்க. லைக் எப்படி சொல்றது, அவங்களுக்கு என்ன சொல்றது தெரியல. அதாவது நான் ஏமாந்துட்டேன், அதனால நான் வேற ஏமாந்துவேன், அந்த மாதிரி இருக்காங்க. நான் ஏமாந்துட்டேன், நான் அடுத்து ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏமாத்தாமல் இருக்காங்க. அதாவது நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இது வந்து எப்படி சொல்றது, தெரியும் செய்வாங்க, தெரியாமலும் செய்வாங்க. ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஆனால் கடவுள் பண்ணிட்டு நான் இதற்கு யாரையும் ஏமாத்துறது இல்லை. மேக்ஸ் யாராச்சும் ஆகிட்டு மேக்ஸ் ஏமாத்தான். ஸோ இதுக்கு வந்து லைக் ஐ சே, இது வந்து ஒரு லைஃப் அட்வைஸ். யாருமே 100% அவங்க நமக்கு தெரியல வச்சுக்கோங்களேன், நம்பலாம் ஒரு 50%. பிகாஸ் வாயா இவங்க மேலே நம்ம ஃபேத் வச்சு வச்சுக்கோங்க, அது உடஞ்சிச்சு வச்சுக்கோங்க, we will get it. ஓகேவா? ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேத்தை அங்கே வச்சுட்டு அங்கே பண்ணிட்டு கடவுளே இப்படி பண்ணிட்டு அப்புறம் வந்து இங்கே இறங்குங்க, கண்டிப்பாக வராது. உடைச்சாலும் அந்த ஃபேத் அண்ட் ட்ரஸ்ட்டை உடைச்சாலும் we have got it. அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். அதாவது அவரோட கையில் தான் இருக்கும், எங்கேயும் போகல. சில பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க, நானும் இன்க்ளூடிங். எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை யாராச்சும் தேடி போகிறான்னு வச்சுக்கோங்களேன், கோட்டை மறந்தது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதா இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், கோட்டை மறக்கிறது. கோட்டை மறந்தா என்ன தருமாக்கும்,
பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லட்சே இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கம்பேக் கொடுக்கும். இல்லை கேனாட் கம்பேக் பண்ணுறது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறையா கிறிஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்காங்க. தேங்க் காட் நான் அப்படி இல்லை. பிரச்சனை இருந்தால் கடவுள் தெரிய மாட்டேன், யாரும் தெரியல. நான் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு எடுத்துங்களா ஒரு மானக்கட்டான்னு சொல்லலாம். கடவுளே தேட மாட்டேன், கடவுளே தேட பிரச்சனைன்னு சொன்னால் வந்து நீங்கள் உட்காந்து எப்படி இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்காது, மில்க் இருக்காது. ஐயோ நம்ம இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வாட்டர் நம்ம எல்லாம் அந்த சுவாசிக்கிட்ட தான் நம்ம போய் தேவை உட்காரணும். ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர நம்ம என்ன சொல்கிறத ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் விக்ட்ரி பண்ணுற அளவுக்கு போகுதுன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா விக்ட்ரி இஸ் நார்மல். ஆனால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கல அது வந்து நாட் நார்மல்னு சொல்கிறேன். அது ஒரு கிறிஸ்டியன்ஸ் பிகாஸ் வி ஹவ் காட் எப்படி சொல்கிறது, நான் இப்போ ஒரு கிறிஸ்டியன் வாழ்க்கை எப்படி என்ஜாய் பண்ணுறேன். இட்ஸ் லைக் சீட் கோட். எப்படி சொல்கிறது, நம்மளும் வாழ்கிறோம் அண்ட் நான் பிலீஃபும் வாழ்கிறாங்க. நம்மளுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, விச் இஸ் we are talking to the living God, the creator of this world. அப்போ it's like a cheat code. நம்ம என்ன செஞ்சாலும் அவர்கிட்ட கேட்க செய்யலாம், என்ன செஞ்சாலும் அவர்கிட்ட சொல்லலாம், என்ன செஞ்சாலும் அவர் இருக்காரு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. இட்ஸ் a living God, it's a talking God. நம்மகிட்ட பேசுறது. நான் ஏன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட் என்கிட்ட பேசி ப்ராஃபஸி சொல்கிறப்ப எப்படி தான் பண்ணுறோம், சரி நம்மளுக்கெல்லாம் ப்ராஃபஸி வருது பாரு அப்படின்னு தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆனால் காட் கொடுப்பாரு, ஏன்னா காட் வந்து அது கிஃப்டாக கொடுப்பாரு. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் poverty. யார் சொன்னா? ஓகே, ஏன் poverty இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதனால poverty சொன்னீங்க? எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கு poverty in Christian community? என்ன பிரச்சனை? How to overcome? எப்படி பண்ணலாம்? ஐடியா கொடுங்களா? மணி பிரச்சனை ஏன் நான் எல்லாத்தையும் கேட்குறேன். எனக்கு எல்லாத்தையும் மணி பிரச்சனை. மணி வந்து உலகத்தோட பிரச்சனை, நம்ம பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. ஸோ ஹவு டு ஓவர்கம் poverty? How it's gonna help become rich? எப்படி வந்து poverty வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு மனுஷன் most of the thing நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம். most of the things நம்ம ஏமாந்துருக்கோம் ஒழிய சம்பாதிச்சிருக்கோம். காசு நிறைய இடத்துல நம்ம போட்டு ஓகே இப்படி போட்டால் இப்படி இருப்பாங்க, இப்படி போட்டால் இப்படி இருப்பாங்க, இப்படி போட்டால் இப்படி இருப்பாங்க. அந்த விஷயத்தை நம்ம ஏமாறோம். இட்ஸ் கால் பிரமிட் ஸ்கீம், பான்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க.
என்னன்னா இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ கிடைக்கும், நம்ம ஆசையை தூண்டி விட்டு அங்கேருந்து காசை எடுக்கிறது தான் அவங்களோட மெயின் கோல். ஸோ இந்த இந்த விஷயத்த வந்து வெரி சிம்பிள். இது வந்து ஏன்னா நான் வந்து இந்தமாரி ஒரு ஃபீல்டு இருக்கிறாரு, இந்தமாரி பிஸ்னஸ்லாம் பார்க்குறாரு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். கனெக்ஷன் காட் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்தமாரி விஷயத்துலாம் வரும். இன்னொன்று ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கணும். நீங்கள் ஒரே நாளில் போடுங்க, ஒரு மாதத்துல காசு ரெண்டு ட்ரிபிள் ஆகி காட்டுறேன். உலகத்தில் இந்த பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் உலகத்தில் மேஜர் பிஸ்னஸ் அவங்களே ஒரு வருஷத்துக்கு 3% தான் கொடுக்குறாங்க. தட்ஸ் த ரியலிஸ்டிக் ப்ராஃபிட். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஆனால் அவன் வந்து சொன்னால எல்லாமே மாறி ஓகே இதில் காசு காட்டுறாங்க, அவன் போடுறவன் அவன் கொடுக்குற அளவுக்கு வருவான். லம்பூச்சிக்கில் கொடுத்துட்டுலாம் போட்டு அப்படி தான் வருவோம். ஏன்னா நான் இப்படி பண்ணனால தான் இப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மள ஏமாறுவோம். நம்மளும் அப்படி பண்ணனால தான் இப்படி நம்மளும் இப்படி பண்ணால் அப்படி ஆயிரம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ காட் கிட்ட கனெக்ஷன் கனெக்டிங் இருக்குதுன்னா கனெக்ஷன் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் காட். அப்பா நான் அதை சொல்கிறேன். ரொனால்டு இதில் வந்து ரொனால்டு செஞ்ச ஒரு விஷயம் பிஸ்னஸில் காசு போட்டாரு. சொன்னேன் நான் ரொம்ப நாளாக ஒரு 6 மாதமாக உட்காந்து ப்ரே பண்ணேன், போடலாமா காட் ஒரு சிக்னல் கொடுத்தா போட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எண்ட் ஆஃப் த டே இங்கே எல்லாமே நான் சொல்கிறேன் ஐடென்டிட்டி கிரைஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் எ கிறிஸ்டியன். எல்லா பிரச்சனையும் செட்டில் பண்ணும் ஐடென்டிட்டி கிரைஸ்ட். இந்த வருஷத்தில் நம்ம அடுத்த வருஷம் பார்க்கும்போது நீங்கள் ப்ரே பண்ணதை விட்டுவிட்டு ப்ரே பண்ணி தப்புன்னு சொல்கிறேன், இதை தான் மாற்றணும். ஐடென்டிட்டி கிரைஸ்ட். நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு நாளில் ஒரு தப்பாச்சும் செஞ்சிடும். இட்ஸ் நார்மல் ஹியூமன். நம்ம அதை எதுவும் பண்ணல. ஆனால் என்ன பண்ணணும் தெரியுமா, நம்ம வந்து இதில் வந்து சரிப்படுத்தணும். காட்டை வந்து நம்மளோட கைடன்ஸாக வச்சுக்கணும். நம்ம பேத்தை வந்து காட் கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்தமாரி விஷயத்தில் வந்து நம்ம சரியாக இருக்கணும். காட் கிட்ட அந்த அக்செப்டன்ஸ் நம்ம காட் அக்செப்ட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவர் அக்செப்ட் பண்ணுறது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நானா சேத்தனுக்கு வந்து அதுதான் தெரியும். நம்ம கில்ட்லேயே வாழ்ந்து செத்துடணும். எவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் பாருங்க இன்ன வரைக்கும் அக்செப்டன்ஸ் இல்லாமல் நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஆகிறாங்க. ஏன் சேத்தன் இஸ் வின்னிங் த. இவங்க வருஷ கணக்கில் ஃபேத் இருந்தாங்க காட்ல, அக்செப்டன்ஸ் வர மாட்டேங்குது. ஏன் தெரியுமா, நம்ம ரிப்பீட்டடாக நிறைய சீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அக்செப்டன்ஸ் வரவே வராது. அதுக்காக தான் காட்டு ரைச்சியஸ்னஸ் விட்டு நம்ம மாரி சின்னஸ். நான் காட் நினச்சிங்கன்னா ஃபேரஸ் கிட்ட போயிட்டு ஓகே நீ இப்படி பண்ணி நான் கடவுளோட பையன், நீ இப்படி பண்ணி நான் என்ன செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவேன். காட் வந்து இருக்குல்லே அந்த இஸ்ரேல்லே மோசமான ஆள் தான் போய் பிடிச்சாரு. சகிக்கு என்ன பிரச்சனை? கிரீக் இருந்துச்சு, வேற சகிக்கு என்ன பிரச்சனை? சகி யார் தெரியுமா? என்ன பிரச்சனை? சகிய ஊரே துப்புனுச்சு. என்ன டேக்ஸ் கலெக்டராக இருக்க ஏன் சகி அப்போ நீ சொல்லுங்க. ஊரே துப்புறப்ப அவன் தப்பு பண்ணுறான்னு அவனுக்கே ரியலைஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஊரே உனக்கு துப்புச்சுன்னா நீங்கள் காலையில் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக தூங்க முடியாது. ஆனால் அவன்கிட்ட நிறைய காசு இருந்துச்சு. ஆனால் ஏன் சகையை மாறல? ஏன் மாறல? ஜீசஸ் வந்து தகையும் கீழே வா, நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஊரே துப்புறப்ப சகையை கேட்குது. ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் கூப்பிட்டாங்க அவன் ஓகே இவருக்காக இதை எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் நினச்சினால தான். அப்புறம் இவங்க அது ஏது தனியாக இருக்கிற கிணத்துல தண்ணி இருக்கும். சமாரியா எத்தனை நிறைய ஹஸ்பண்ட் சொல்லிச்சு. கண்டிப்பாக ஊர் பேசியிருக்கேன், கண்டிப்பாக பேசியிருக்கேன். இப்படி இருக்க அப்படி பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக ஊர் பேசியிருக்கேன்.
அக்செப்ட் பண்ணானே அவன் தப்பு பண்ணது இல்லை சொல்லி ஆன் த ஸ்பாட் தெரியும். அந்த ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சு இப்போ ஜீசஸ் பற்றி சொல்ல ஆரம்பிச்சான். யா அக்செப்டட் இன் கிரைஸ்ட். அவன் வந்து ஜீசஸோட கண்ணோட்டத்தில் ஜீசஸ் நம்மளை பார்க்குற வழியில் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரான அப்படிதான் சொல்லணும். ஜீசஸ் நம்மளை எப்படி பார்க்குறாரோ, லார்ட் எப்படி நம்மளை பார்க்குறாரோ அந்த ஒரு பார்வையை நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் மாறுறாங்க. நம்மளும் அந்த மாதிரி பார்க்க கற்றுக்கணும். ஜீசஸ் நம்ம எவ்வளோ வேல்யூபுல்லாக பார்க்குறாங்கன்னா, ஜீசஸ் வேல்யூபுல்லாக பார்க்கறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோதான் செய்கிறாரு. வேல்யூபுல்லாக எல்லாம் தூக்கி போட்டு போயிருக்கோம், அழிச்சிருக்கோம் மனசு. ஆனால் வாட்டுக்கு தெரியும் எவ்வளோ, வாட்டுக்கு தெரியும் நம்ம வருவோம், நம்மளை கேர் பண்ணுவார், நம்ம லவ் பண்ணுவார். அவர் நம்ம எவ்வளோ தான் ஹர்ட் பண்ணாலும் அவர் லவ் பண்ணுவார். அதுதான் அன்கண்டிஷனல் லவ். காட் கிட்ட மட்டும்தான் அது வர. இந்த உலகத்தை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. காட்டோட கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்கணும். அதுதான் சரியான ட்ரோலி. நம்மளுக்கு நம்ம இப்போ ஜீசஸ் தானே பார்த்து ட்ரோலி கண்ணாடி சரின்னு சொல்லுவோம். நம்ம கண்ணாடியே சரி. காட் பார்க்குற கண்ணாடியில் நம்ம பார்த்து வச்சுக்கணும். நம்மளை எதுவுமே இல்லை. உலகமே சேஃபாக அதுக்கு நம்ம உலகத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம உலகத்தில் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ். வி ஆர் கிறிஸ்டியன்ஸ். வி ஆர் த சோசன் மேன். பைபிளில் போட்டிருக்கு. We are the chosen one. God சொல்றாரு, you are my son, I chose you to be my son. It's not accident that we became Christians. So இந்த எல்லா ஒரு விஷயத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ், நம்ம இந்த வருஷத்துல ஒரு முடிவு இருக்கும். எல்லாம் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரே பண்ணுவோம். காட், நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்களோ அதே கண்ணோட்டத்தில் அதே கண்ணாடியில் நான் என்னை பார்க்குறேன். அப்போ தான் லைஃப் மாறும். அதுமாரி பார்க்க கற்றுக்கிட்டோம்னா ஏன்னா பிகேம் ஜீசஸ் லைக். கண்டிப்பாக நான் ஓகேவா? எல்லாரும் எழுதி ப்ரே பண்ணுவோம்.